ஒரு அடர்ந்த காட்டில் கர்வம் பிடித்த நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த நரி ஒரு நாள் காலையில் உணவை தேடி மேற்கு நோக்கி கிளம்பியது. அப்போது கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியால் நரியின் நிழல் மிக பெரியதாக தெரிந்தது. தனது நிழலை பார்த்த நரிக்கு ஒரே சந்தோஷம். நான் ரொம்ப பெரிய ஆள், அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக உள்ள சிங்கத்தை விடவும் பெரியவனாக நான் உள்ளேன் என நினைத்து கொண்டே வேட்டைக்கு சென்றது. நரி செல்லும் வழியில் ஒரு சிங்கத்தை கண்டது. சிங்கமோ சற்று முன்னர் தான் ஒரு மானை வேட்டையாடி அதை உண்ட களைப்பில் வந்ததால் நரியை ஒன்றும் செய்யாமல் கடந்து சென்றது. நரிக்கோ ஒரே குஷி. நான் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதால் சிங்கமே என்னை கண்டு பயந்து சென்றது என நினைத்து கொண்டு அன்று மாலை அனைத்து மிருகங்களையும் அழைத்து கூட்டத்தை கூட்டியது. அனைத்து மிருகங்களிடமும் இனிமே நான் தான் இந்த காட்டிற்கு ராஜா என்றது. உடனே யானையோ இதை நாங்கள் ஏற்க முடியாது என்றது. உடனே நரி காலையில் நடந்த சம்பவத்தை கூறியது. கூட்டத்தில் இருந்த மானோ சிங்கத்தை உன் முன் மண்டியிட சொல், பிறகு உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்குகிறோம். அடுத்த நாள் நரி சிங்கத்தை தேடி சென்றது. சிங்கம் தன்னுடைய பாதையில் வருவதை கண்டு கர்வத்துடன் நின்றது. சிங்கம் வந்ததும் சிங்கத்தை பார்த்த நரி, என் முன் மண்டியிட்டு செல். சிங்கமோ மிகவும் கோபத்துடன், உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து ஓடிவிடு என்றது. நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்து விட்டது என நினைத்து முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது. அது மதிய நேரம் என்பதால் நரியின் உண்மையான நிழலில் இருந்தது. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது சூரிய ஒளியால் தன்னுடைய நிழல் பெரியதாக இருந்தது என்று. இதை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியால் கொன்றது.